அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழிலதிபர். தொழிலில் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோட ஒரு பார்க்கில் இருக்கிறார். அந்த டைம் பார்த்து ஒரு பெரியவர் வராரு. என்ன போல ஒரு பெரியவர்னு வச்சுருக்கோம். இந்த பிஸ்னஸ்காரனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா உன்னை பார்த்தா ரொம்ப உடஞ்சி போயிருந்த மாதிரி இருக்குது, நான் உனக்கு என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. பிஸ்னஸ்காரனும் அவனுக்கு தொழிலில் பட்ட நஷ்டங்கள் இழந்தது எல்லாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல பெரியவர்கிட்ட. அவர் கேட்குறாரு. கேட்டுக்கிட்டு அவர் ஒரு செக் எடுத்து கொடுக்காரு. பெரியவர் பிஸ்னஸ்காரர்கிட்ட ஒரு செக் எடுத்து கொடுக்காரு. கொடுத்துட்டு இதை வச்சிக்க, ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மீண்டும் இந்த இடத்துல சந்திப்போம், இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு பெரியவர் நகர்ந்து போகிறாரு. நம்மளோட பிஸ்னஸ் மேன் செக்கை எடுத்து பார்க்காரு. $50 லட்சம். பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஜான்டி ராக் பல்லர்னிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கையெழுத்து. அவருக்கு சரியான ஒரு சஸ்பென்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே செக்கை எடுத்துகிட்டு போகிறாரு. செக்கை காசு ஆக்கலை, நேரு பியூரோ வச்சிட்டார். வச்சுக்கிட்டு மீண்டும் அவருக்கு அந்த பிஸ்னஸில் ஈடுபடார். அதில் விட்டு போனது எடுத்து எல்லாம் சரி பண்ணி எடுத்து திருப்பி பிஸ்னஸை டெவலப் பண்ணார். ஒரு 3-4 மாதங்களில் நல்ல அவருக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. எல்லாம் பைசா பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி நிறைய காசுகள் வர ஆரம்பிக்குது. நிறைய காசுகள் சம்பாதிக்கிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் 1 நேரம் ஆகுது. மீண்டும் இவர் அந்த செக் எடுத்துகிட்டு அந்த பார்க்குக்கு வராரு. பார்க்கில் அதே பெஞ்சில் இருக்கார். கொஞ்ச நேரில் பெரியவரும் வராரு. பெரியவர் இருக்கும்போது பெரியவர்கிட்ட இவருக்கு வாழ்க்கையில் நடந்த, இவருக்கு அந்த பிஸ்னஸில் வெற்றி பெற்றது எல்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த பெரியவருக்கு பின்னாடி ஒரு நர்ஸு வராங்க. நர்ஸ் பெரியவரை கையில் பிடிச்சி வச்சுட்டு, அந்த மனுஷன் அப்பப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பி வந்துடுறாரு, நான் தான் ராக் பல்லர்னிட்டு கதை விட்டுட்டு திரிகிறாரு அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட சொல்லிக்கிட்டு அந்த நர்ஸு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு, இவரால் உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண இல்லையா அப்படின்ட்டு. அதிர்ச்சி பிஸ்னஸ்காரருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல. 50 லட்சம் கையில் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இல்லையா இவ்வளோ பெரட்டல் பிஸ்னஸ்ஸு எல்லாமே பண்ணணும், இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆகி போச்சு. இதுலேருந்து அவருக்கு புரிஞ்சுக்கிட்ட என்னன்னு சொன்னாக்கி, உண்மையிலே பணம் இல்லை இவருக்கு வாழ்க்கையை மறைச்சி மீண்டும் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தது தன்னம்பிக்கை. அதான் தன்னம்பிக்கை மட்டும் உண்டுன்னு சொன்னால் உலகத்தில் எல்லாம் எதுனாலும் நம்ம சாதிக்கலாம். அதனால் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், எல்லாம் சாதிக்கலாம்.